ஒன்ஸு நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த நாடு சார்ந்த நண்பர்கள் மட்டும் இருக்கிற குரூப்புக்கு கன்வெர்ட் ஆகிருங்க, மாறிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் நாடு செலக்ட் ஆன நாடு குரூப்பில் சேராமல் இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் போட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க. எதற்காக இதை சொல்கிறேன்னா, நான் எப்போதுமே எல்லாரையும் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி டிவிஷன்ஸ் பிரிச்சுட்டதால் அந்தந்த நாட்டுக்கு போகிறவங்க மட்டும் இருக்கிற குரூப்பில் இருந்துக்கிட்டு உங்கள் டவுட்ஸ் எதையாவது கேட்டுக்கிட்டு உங்கள் ஜேர்னியை ஈஸியாக பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஹங்கேரி போகிறவங்களா இருந்தால் ஹங்கேரி குரூப்பில் சேர்ந்துருங்க. லித்வேனியாவாக இருந்தால் லித்வேனியா டீமில் சேர்ந்துருங்க. ஸ்லோவேனியாவாக இருந்தால் ஸ்லோவேனியா டீமில் சேர்ந்துருங்க. ஒன்ஸு நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மட்டும் உங்களை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துருங்க. பல்கேரியா இருந்தால் பல்கேரியா குரூப்பில் சேர்ந்துருங்க. லாத்வியா இருந்தால் லாத்வியா குரூப்பில் சேர்ந்துருங்க. உங்களுக்கு முன்னாடி விஎஃப்எஸ் முடித்தவங்க அந்த நாட்டுக்கு போனவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் எல்லாரும் மெசேஜ் போடுற ஆப்ஷனோடு இருக்குன்றதுனால உங்கள் டவுட்ஸை உள்ள மெசேஜாக போட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போனவங்க விஎஃப்எஸ் போனவங்க ஏதாவது ஒரு டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வர போகிறவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வரவங்களுக்கு தேவையான இதை சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் மெசேஜ் போட முடியுன்றதால ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஒரே டீமாக ஒரே நாடு சார்ந்த டீம் எல்லோரும் ஒரே இதாக குரூப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு வர என்கொயரிஸும் டவுட்ஸ் கேட்குறதும் ஒரு 90% குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி பிரிச்சிட்டதால். அதுக்காக தான் சொல்கிறேன். நானும் எப்போதும் பிஸியாக ஃப்ரீயாகவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்னு என்ன எதிர்பார்க்காதீங்க. எனக்கு பர்சனல் லைஃப் இருக்குது. நானும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டாக்டில் போனாலும் போயிடுவேன். அதுக்காக தான் இதை மாதிரி இப்போயே சொல்கிறேன். செலக்ட் ஆனவங்க மட்டும் அவங்கவுங்களுக்குன்னு உள்ள குரூப்பில் சேர்ந்துருங்க. ஓகேங்களா? ஓகே, மற்ற ஃப்ரெஷர்ஸ் இதில் இருக்கட்டும். காமனாக வர நியூஸை இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போதும் போல. தேங்க்யூ.